ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சூப்பராக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ எனக்காக ஒரு 80K பிசி பில்க்கு அந்த கொட்டேஷன் கொடுங்க ப்ரோ, ஒரு ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன் அவருக்கு மட்டுமே நம்ம சொல்லணும், ஸோ நம்ம வீடியோ போட்டாலுமே 80K பிசி பில்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஒரு வீடியோவாகவே கன்வே பண்ணுறேன். 80Kல எத்தனை பேர் பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் 80K நம்ம பிசி பில் பண்ண போகிறோம். ஸோ 80,000 ரூபா அது யோசிச்சுக்கோங்க. நம்ம பண்ணது 57,000 ரூபாய்க்கான ஒரு பிசி பில்டு. அது வந்து ஆன்லைன் ப்ரைஸ். ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இது நான் வந்து 80K பிசி பில்டு வந்து நான் அமேசானில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே காம்பனன்ட்ஸ் நீங்கள் போய் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலோ இல்லை என்கிட்ட வந்து கேட்டாலோ அதை நான் வந்து ஆஃப்லைன் ப்ரைஸ் என்ன, அதாவது உங்கள் பிளேஸ், அதாவது நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன்னா ஸோ கோயம்புத்தூரில் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னா ஆஃப்லைனில் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசருக்குள்ளே வந்தோன்னா நம்மளோட Ryzen 7 2700X அப்படிங்கிற ஒரு ப்ராசருக்குள்ளே போக போகிறோம். ஏன்னா 3700X வந்து 28,000 ரூபா. இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போகுது. நம்ம எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால, அது கேமிங்கு, எடிட்டிங்கு, ஸ்ட்ரீமிங்கு எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இந்த ப்ராசருக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. இதுவும் வந்து நல்ல ப்ராசர் தான். நல்லா நம்ம 3500Xக்கு ஓவர் காம்படிஷன் கொடுக்குற ஒரு ப்ராசர் தான். பர்ஃபார்மன்ஸு பிச்சுக்கும். அடுத்து இந்த Ryzen 7ல ஸ்டாக் கூலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட Ryzen 7 ஸ்டாக் கூலரு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3700X 2700Xக்கும் ஒரே ஸ்டாக் கூலர் தான். சூப்பராக இருக்குது. அடுத்தது என்ன மதர் போர்டு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிகாபைட்டோட B450M ஏரோஸ் மதர் போர்டு தான் போடுறேன். ஸோ எலைட் அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு. இதில் வைஃபை எதுவுமே வராது. வைஃபைனா ஒரு 250 ரூபா நான் அப்படி தான் போட்டிருக்கேன். 250 ரூபாய்க்கு ஒரு டாங்கிள் வாங்கி வைஃபை டாங்கிள் போட்டிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிகாபைட்டோட B450M ஏரோஸோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Ryzen, அதாவது AMD ப்ராசர் சப்போர்ட் பண்ணும். 3rd gen, 2nd gen, 1st gen, அதுக்கப்புறம் நிறைய ப்ராசர் வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 RAM ஸ்லாட் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு RGB Fusion 2.0 இப்போ நான் வச்சிருக்கேன். RGB Fusion 2.0 அந்த ஆப்பு. ஸோ இதில் இந்த கலர்ஸ் எல்லாமே அதில் தான் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது ரேம்னு பார்த்தோம்னா, நான் ரேம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ரேம் வந்து G-Skillோட ரிப்ஜாஸ், அது மெட்டல் ஓவர் கோட்டிங் அப்படின்ற ஒரு ரேம் அது. ஸோ 8GB வந்து நான் போட போகிறேன். 8GB மட்டுமே, ஒரு ஸ்டிக்கை மட்டுமே இல்லை, 8GBயில் 2 ஸ்டிக் போட போகிறேன். டுவல் சேனல் கொடுக்க போகிறேன். அப்போ தான் இன்னும் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும். அண்ட் கேமிங், ஸ்ட்ரீமிங், எடிட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ்னு பார்த்தோம்னா, நம்மளோட கிராஃபிக்ஸ் செக்ஷன் வேற லெவலாக போட்டிருக்கோம். 1650 போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 1650 சூப்பருக்கு நம்ம போயிருக்கலாம். பட்ஜெட் இல்லைப்பா அப்படிங்கிறனால 1650லேயே இது பண்ணிட்டோம். கண்டிப்பாக நாம அப்கிரேட் பண்ணுவோம், நீங்கள் கவலையப்படாதீங்க. ஸோ இப்போ இந்த பில்டுக்கு என்ன நம்ம கிராஃபிக்ஸ் போடுறோம் அப்படின்னா, கிகாபைட்டோட RTX 2060 6GB கிராஃபிக்ஸ் போட போகிறோம். இது சூப்பரான கிராஃபிக்ஸு, பட்டை கலப்பும், 2 ஃபேன் இருக்கும். ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட 1650 GTFIயோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசருக்கு, இந்த கிராஃபிக்ஸுக்கு, இந்த மதர் போர்டுக்கு இருக்கிற பெஞ்ச் மார்க்ஸ், GTFI பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்துருக்கீங்க. அதே நம்ம வந்து இந்த ப்ராசரு, இந்த மதர் போர்டு, இந்த கிராஃபிக்ஸு, இந்த ரேமு, ஸோ இது 4மே கம்பைன் பண்ணி நம்ம வச்சா எப்படியோ ஒரு 300 FPS பக்கம் கண்டிப்பாக வந்துடும் GTFI. கேபினட் உங்க சாய்ஸ்பா. நான் வந்து கேபினட் ரவுண்டா ஒரு 4000க்கு வந்து நான் கேபினட் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா ஆன்டெக், அதாவது ஆன்டெக் இல்லப்பா, ஆண்ட் எஸ்போர்ட்ஸோட ஐஸ் 511MT அப்படிங்கிற ஒரு கேபினட் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி தான். இதே மாதிரி மீன்ஸ் இதுலயே வந்து ஒரு பாதி வந்து இருக்கும். ஸோ பாதி வந்து 3 ஃபேன் இருக்கும். ஸோ ARGB 3 ஃபேனு, பின்னாடி ஒரு ஃபேனு, 120mm ஃபேனு, எல்லாமே RGB 4 ஃபேன் இன்பில்ட்டாகவே கொடுத்துருவாங்க. பெரிய கேபினெட்டு. ஸோ நம்ம கேபினெட் சைஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சைக்கிள் டெம்பரு அண்ட் கூலண்ட்டு, அந்த மேலே நம்ம காமிச்சோம்னா டஸ்ட் வெண்ட்டு, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான கேபினெட். அடுத்து பவர் சப்ளை, அதுவும் ஆன்டெக்ல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 550 வாட் பவர் சப்ளை. ஸோ இந்த கிராஃபிக்ஸுக்கு 550 வாட் பவர் சப்ளை போதும். ஏன்னா நம்மளோட இதுக்கு வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், 500 வாட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 450 வாட்ஸ் தான் போடணும். ஸோ 500 ரூபா தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 500 வாட்ஸ் போட்டேன். ஸோ அடுத்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிறது தானே, அதனால இது இருக்கட்டும் நான் போட்டேன். இதில் வந்து 550 வாட்ஸ் நம்ம போடுறோம். ஆன்டெக்கோடது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது SSD ஸ்டோரேஜ்க்கு வரலாமா? ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா SSD 240GB SSD போடுறேன். ஏன் ப்ரோ 500GB போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எதுக்கு 500 GB? எப்படியும் நம்ம OS அது இதுதான் வந்து OS ஆப்ஸ் அதெல்லாம் தான் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி போகலாமே. கேம்ஸாக இருக்கட்டும், ஹார்ட் டிஸ்கில் இருக்கட்டும். ஸோ அடுத்து என்ன இப்போ சேவ் பண்ணுவீங்க? வீடியோ, படம், அப்புறம் எடிட்டிங்கு, அது எல்லாமே இதில் தானே பண்ண போகிறீங்க. ஆப்ஸ் அதோட Adobe Premiere Pro இருக்கட்டும், அது எல்லாமே SSDயில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன வீடியோஸ் இருக்கிறீங்களோ அதை ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா 500 GB 3000 ரூபா 4000 ரூபா போய் செலவு பண்ணுறதுக்கு 2500 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு SSD போட்டுட்டு நீங்கள் 1000 ரூபாய்க்கு திரும்ப ஒரு 3000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்கோ 2 TB ஹார்ட் டிஸ்கோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து நாளைக்கு ஸ்டோரேஜ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். 80K PC பில்ட் முடிஞ்சிருச்சு. 80K PC பில்ட் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன காம்பனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ப்ராசரில் செலவு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 3700X இருக்கு. ஸோ 3700Xக்கும் 2700Xக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. இது செகண்ட் ஜென் ப்ராசரு, அது தேர்ட் ஜென் ப்ராசரு. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா தேர்ட் ஜென்ல கொஞ்சம் ஒரு 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 25% பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். காசு இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு 85K இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராசரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்ன அப்படின்னா நான் சொன்ன கேபினெட் மோஸ்ட்லி எல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டும் 4000 ரூபா தான். 4000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் கேபினெட் அப்படின்னா அது சூஸ் பண்ணலாம். ஏன் ப்ரோ முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முன்னாடி எனக்கு வேறு லெவல் வேலை ப்ரோ. சுத்தமாக என்னால் வந்து நீங்கள் கேட்ட பில்டை வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்காக இப்போ உட்காந்து நான் தனியாக எடுக்கிற வீடியோ தான் அது. இன்னமும் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ப்ரோ உங்களுக்காக ப்ரோ நான் செய்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே இல்லை ப்ரோ. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வெளியே இருந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க 80K என்னடா காம்பனன்ட் சொல்கிறா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த மாதிரி நிறைய பிசி பில்ட் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எங்கிட்ட தான் கேட்டிருக்கீங்க இந்த ப்ரோ ஒரு 45K பிசி சொல்லுங்க ப்ரோ, காம்பனன்ஸ் சொல்லுங்க ப்ரோ, 40K கீழே இருக்கிற காம்பனன்ஸ் எல்லாம் சொல்லுங்க ப்ரோ, கேமிங் எடிட்டிங் ஸ்ட்ரீமிங் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காகவும் வீடியோ போடலாம். அண்ட் அந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ முடிச்சோடனே கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எப்பவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.